ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், யாருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை திமுக, அதிமுக இரண்டும் சமபலத்துடன் இருந்தாலும் கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதியை அதிமுக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வரிசையில் இன்று ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரத்தை நமது தேர்தல் தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் அகில இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 வெளியிட்டு வருகிறது. அந்த வரிசையில் இன்று ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரத்தை நமது தேர்தல் திருவிழா 2026 காணலாம். வாருங்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், யாருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? ஈரோடு கிழக்கு தொகுதியானது 2008 தொகுதி மறுசீரமைப்பின் போது கிழக்கு தொகுதி உருவாக்கப்பட்டது. ஈரோடு கனி மார்க்கெட் அரசு மருத்துவமனை, ரயில் நிலையம், தனியார் மருத்துவமனைகள் இந்த தொகுதியில் தான் அதிக அளவில் உள்ளன. இந்த தொகுதியை பொறுத்தவரை செங்குந்த முதலியார் சமுதாயத்தினர் பெரும்பான்மையாகவும், அடுத்தபடியாக கொங்கு வேளாளர் கவுண்டர், வன்னியர், பட்டியல் சமூக மக்கள் அதிகம் வசிக்கின்றனர். ஜவுளி ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் பலதரப்பட்ட வியாபாரம், விசைத்தறி தொழில் ஆகியவை இந்த தொகுதியின் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 2011 அதிமுக கூட்டணியில் தேமுதிகவும், 2016 அதிமுகவை சேர்ந்த தென்னரசும், 2021 திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமகன் ஈவேராவும் வெற்றி பெற்றனர். இதனிடையே EVKS இளங்கோவன் மகன் திருமகன் ஈவேரா மறைவை அடுத்து 2023 இடைத்தேர்தலை சந்தித்தது இந்த தொகுதி. அப்பொழுது EVKS இளங்கோவன் வெற்றி பெற்று 2025 EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து திமுக சார்பில் போட்டியிட்ட VC சந்திரகுமார் இப்பொழுது எம்எல்ஏவாக உள்ளார். இடைத்தேர்தலில் திமுகவை சேர்ந்த VC சந்திரகுமார் 1,15,709 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீதாலட்சுமி 24,151 வாக்குகளும் பெற்றனர். இதில் 91,558 வாக்குகள் வித்தியாசத்தில் VC சந்திரகுமார் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்திருந்தது. திமுகவின் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளரும் வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சருமான சு முத்துசாமி தொகுதி மாறி போட்டியிடலாம் என கருத்துகள் நிலவி வருகிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த தேர்தலிலேயே இந்த தொகுதியில் செங்குந்த முதலியார் இனத்தைச் சேர்ந்தவரை நிறுத்தினால் மட்டுமே அவருக்கு வெற்றியை சாத்தியமாக்குவோம், இல்லை என்றால் எங்கள் சமூகமே யார் செங்குந்த முதலியாரை நிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் என்று மிகப்பெரிய பஞ்சாயத்து நடைபெற்று சபரீசன் அவர்களாலே அந்த சமுதாயத்திடம் பேசி முடிவு செய்யப்பட்டுதான் சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் செங்குந்த முதலியாரை தான் கிழக்கில் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் அமைச்சர் முத்துசாமியின் ஆதரவோடு திருவாசகம் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும், இவர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராகவும் குமாரபாளையம் தொகுதி பொறுப்பாளராகவும் இருந்து வருகிறார். இவருக்கு குறிஞ்சி இல்லத்தின் ஆசியும், உதயநிதி ஸ்டாலின் டிக் செய்யக்கூடிய வேட்பாளராகவும், அமைச்சர் முத்துசாமியின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இவர் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. அதே போன்று VC சந்திரகுமாரும் போட்டியிட வாய்ப்பு கேட்டு அறிவாலயத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார். இவர் தேமுதிகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர். திமுகவின் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக இருந்து வரும் இவர் முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதிமுக கூட்டணி சார்பில் இந்த தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என தெரிகிறது. அப்படி ஒதுக்கப்பட்டால் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் பிரபல கல்வி நிறுவனத்தின் வாரிசாக பார்க்கப்படுகிற யுவராஜா போட்டியிடுவார் என தெரிகிறது. இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். 2011 மேற்கு தொகுதியிலும் 2021 கிழக்கு தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். இவர் போட்டியிடுவதென்றால் எடப்பாடியின் ஆதரவும் யுவராஜாவுக்கு இருப்பதாகவும், GK வாசன் இவருக்காக இந்த தொகுதியை வாங்கி கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் இந்த தொகுதியில் உள்ள தமாகவினருக்கு அதிகமாக இருக்கிறது. அதிமுக நேரடியாக போட்டியிட்டால் இந்த தொகுதியில் ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏவாக தேர்வான தென்னரசுவும் மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளரான வீரகுமாரும் களமிறங்க தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அதிமுகவின்
சார்பில் அதன் கூட்டணியின் சார்பில் போட்டியிடுபவர்கள் எல்லாமே லிஸ்டில் வந்திருப்பவர்கள் அனைவரும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தாண்டவமூர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினராகவும் நிர்வாக குழு உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருப்பவர். இவர் நாட்டு சக்கரை ஏற்றுமதி மற்றும் சூரிய ஒளி மின்சக்தி நிறுவனம் நடத்தி வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளராக பாலாஜி வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இவர் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர். குறுகிய கால இடைவெளியில் இந்த தொகுதியில் 2 முறை இடைத்தேர்தல் நடைபெற்றதால் பெரிய அளவிலான திட்டங்கள் செயல்படுத்தவில்லை. காவிரி ஆறு, காளிங்கராயன் கால்வாய்களில் சாயக்கழிவு கலப்பதை தடுக்க வேண்டும், போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும், அதற்கான மேம்பாலங்கள் அமைக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 15 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதாள சாக்கடை பணியை முடிக்கப்பட வேண்டும். பல்நோக்கு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்ட ஈரோடு அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் பற்றாக்குறையை போக்கி சிறப்பு மருத்துவர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும். விசைத்தறி தொழிலாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் முன்வைக்கும் கோரிக்கை. இந்த பட்டியலெல்லாம் ஒவ்வொரு இடைத்தேர்தலிலும் இதுவே தேர்தல் வாக்குறுதிகளாகவும் இருந்து வருகிறது. இதுவே தொடர்கதையாகவும் இருந்து வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை திமுக அதிமுக இரண்டும் சமபலத்துடன் இருந்தாலும் கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதியை அதிமுக ஒதுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் களமிறங்குவதால் கிழக்கு தொகுதியின் வெற்றியை கணிக்க முடியாத அளவிலேயே இருக்கிறது. இங்கு எந்த கட்சி எந்த சமுதாயத்தில் போட்டியிடப் போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் வெற்றியை நிர்மாணிக்க முடியும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நாளை மற்றொரு தொகுதியிலிருந்து காணலாம், வாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.